வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து DOPPW DADRக்கான அந்த 2% அதிகரிச்சுக்கான லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட அடிப்படையில் தான் நம்மளுக்கு பென்ஷனருக்கு எல்லாமே, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பென்ஷனருக்குமே இந்த லெட்டரோட அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து அந்த 2% அதிகமாகிட்டு அதுக்கான அரியரும் சரி சம்பளத்துலேயும் 2% அதிகமாகிட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கான ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இதுக்கான லெட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அது நம்மளோட சேனலில் போஸ்டர் செக்ஷனில் வந்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் லெட்டர் வந்து உங்களுக்கு சிங்கிள் பேப்பரில் வந்து கிடைக்குதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போஸ்டர் செக்ஷனில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் அங்கேருந்தும் அதை வந்து பார்த்துக்கலாம். அதனால் சேனலோட நீங்கள் கண்டினியூவாக வந்து இணைந்திருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் டைமில் வந்து கிடைச்சிருக்கும். இந்த 2% DADR வந்து அதிகரிச்சதுக்கான அந்த DOPPW லெட்டர் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து எடுத்த இந்த லெட்ரு. இது வந்து 22 ஏப்ரல் 2026 இந்த லெட்டர் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து எடுத்த பிறகு தான் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க வந்து அவங்களுக்கான லெட்டர் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த லெட்டரோட அடிப்படையில் தான் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து 58லேருந்து 60 வந்து மாறுது 1 ஜூலை 2026. இப்போ நம்ம DOPPW எடுத்து அந்த லெட்டர் வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் DOPPW வந்து எடுத்த லெட்ரு இந்த லெட்டரோட அடிப்படையில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்குமே DR வந்து கிடைக்கும். இது ஒன்லி பார்த்தீங்கன்னாக்கா DR மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்ததுமே DADR வந்து சேர்த்து வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பென்ஷனருக்கு மட்டும்ன்றதுனால இங்கே வந்து DADR வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பென்ஷனருக்கும் பொருந்தும், அதே போல் ஃபேமிலி பென்ஷனருக்கும் பொருந்தும். இது எப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2026 இது வந்து கிடைக்கும். ஸோ இது 58லேருந்து 60 வந்து மாறுது. இது நிறைய முறை நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற பென்ஷனர், ஃபேமிலி பென்ஷனர்ஸ், இன்க்ளூடிங் ஆர்மி ஃபோர்ஸஸ் பென்ஷனர், ஃபேமிலி பென்ஷன், அதே போல் சிவில் பென்ஷனர், ஃபேமிலி பென்ஷனர்ஸும் இது வந்து பொருந்தும். அதே போல் டிஃபென்ஸ் சர்வீஸில் இருக்கணும் பொருந்தும். அதே போல் ரயில்வே பென்ஷனர்ஸ்க்கும் ஃபேமிலி பென்ஷனர்ஸ்க்கும் பொருந்தும். ஆல் இந்தியா சர்வீஸில் இருக்கிற பென்ஷனர், ஃபேமிலி பென்ஷனர்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். அதாவது பென்ஷனர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டரில் வர எல்லா பென்ஷனருக்கும் ஃபேமிலி பென்ஷனருக்குமே பொருந்தும். அடிஷ்னல் பென்ஷன் வாங்கினாலுமே அதுக்குமே இந்த 2% வந்து அதிகமாகிட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த கேல்குலேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 0.50 பைசாவுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஆகுதுன்னு பட்சத்தில் அடுத்த லெவலில் உங்களுக்கு வந்து சேர்த்து வந்து கொடுப்பாங்க. இப்போ 60 பைசா 70 பைசா வருது அப்படின்ற பட்சத்தில் அதை ₹1 ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேல்குலேஷன் பண்ணி ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருந்தோம். அதாவது 3 மாதத்தில் அரியர் கிடச்சாச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும், 4 மாதத்தில் அரியர் கிடச்சாச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த மாதம் பென்ஷன் வந்து ஏற்கனவே என்ன வந்து கிடச்சிருந்தாச்சோ அதுக்கான மெசேஜ் தான் வந்திருக்கு. இது ஸ்பார்ஸோட அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ். ஸோ இதுக்கு முன்னாடி ₹38,328 வந்து இவருக்கு டோட்டல் பென்ஷனாக வந்து இருந்தாச்சு. இது எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதத்துக்கான 1 ஏப்ரல் 2026 கிரெடிட் ஆன அமௌண்ட்டு. இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 ஏப்ரல் 2026 ₹38,328 தான் வந்து இங்கே அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது. அதாவது இந்த 2% வந்து ஆட் ஆகலை. ஏன்னா 20ஆம் தேதியே வந்து இந்த பென்ஷனுக்கான அந்த ஆடிட் எல்லாம் முடிஞ்சு இந்த மெசேஜ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் 24ஆம் தேதி தான் இந்த லெட்டர் வந்ததுனால நமக்கு 4 மாதத்தோட அரியர் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட பென்ஷனில் வந்து ஆட் ஆகிட்டு வரும். அதாவது மே மாத பென்ஷன் தான் இந்த 2% அதிகமாகிட்டு வரும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதத்துக்கான அரியர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டேபிள் வந்து நம்ம ஏற்கனவே போன வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம். 2% அதிகமாச்சுனாக்கா எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதுலேயும் வந்து ஒரு சிலருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குது, எங்களுக்கு வந்து சரியான முறையில் டேபிள் வந்து பார்க்க முடியல அப்படின்றவங்களுக்கு தான் மறுபடியும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறோம். இங்கே வந்து ரேங்க் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரேங்க்கில் இருக்கிறவங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இந்த சர்வீஸ் இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். 15 வருஷம், 17 வருஷம், 22 வருஷம், இந்த மாதிரி எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ரேங்கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களோட பேசிக் பென்ஷன் இது வந்து யார் வந்து சர்வீஸ் இருந்து அந்த அரசு ஊழியரே பென்ஷன் வாங்குறாரு அப்படின்ற பட்சத்தில் அவரோட பேசிக் பென்ஷனு 2% அதிகமாச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த எவ்வளோ வந்து அதிகமாகுது அப்படின்ற அமௌண்ட்டு.
இது ரெண்டும் இந்த 2% அதிகமானதுக்கான 4 மாதத்துக்கான அரியர் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கிற இந்த காலத்தில் இருக்கிற அமௌண்ட். அதாவது நீங்கள் இப்படி வந்து பார்க்கணும், சிப்பாய் 17 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு 20,463 ரூபா இருக்கிற ஒருத்தருக்கு 409 ரூபா வந்து 2% வந்து அதிகமாகுது. 1,636 ரூபா வந்து அவரோட அரியர் வந்து கிடைக்குது 4 மாதத்துக்கு. 20,872 ரூபா அவரோட டோட்டல் பென்ஷனாக வந்து மாறும். அதாவது இந்த 409 ரூபா வந்து ஆட் ஆகிட்டு வர மே மாத பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,872 ரூபா வந்து கிடைக்கும். இதுவே ஃபேமிலி பென்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் எல்லோ லைனில் இருக்கிற உங்களோட பேசிக் பென்ஷனை வந்து பாருங்கள். உங்களுக்கு இப்போ எவ்வளோ ஸ்பார்ஸ் பென்ஷன் ஸ்லிப்பில் வந்து எவ்வளோ வந்து பேசிக் கிடைக்குதோ அந்த பேசிக் வந்து இங்கே பாருங்கள். பென்ஷன் ஸ்லிப் வந்து எப்படி பார்க்கணுன்றத வந்து போன வீடியோவில் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பென்ஷன்னா என்ன, ஃபேமிலி பென்ஷன்னா என்ன, டிஆர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணி தராங்க, டோட்டல் பென்ஷன் வந்து எப்படி கணக்கீடு பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ஷன் ஸ்லிப் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட பேசிக் பென்ஷன் வந்து பாருங்கள். இப்போ 12,278 ரூபான்ற பட்சத்தில் உங்களுக்கு 2% டிஆர் வந்து அதிகமாகுதுன்னா 246 ரூபா வந்து அதிகமாகும். 4 மாதத்தோட அரியர் வந்து 984 ரூபா வந்து கிடைக்கும். மொத்த பென்ஷன் மே மாத பென்ஷன் வந்து 12,524 ரூபா வந்து உங்களுக்கு மொத்த பென்ஷனை வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரேங்கில் இருக்கிறவங்களுக்கும் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பேசிக் எவ்வளோ, 4 மாதத்தோட அரியர் எவ்வளோ கிடைக்கும், ஒரு மாதத்தில் 2% வந்து எவ்வளோ அதிகமாகுது, மொத்த பென்ஷன் எவ்வளோன்ற டோட்டல் கேல்குலேஷன் டேபிள் தான் இது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கான காலத்தில் சரியான முறையில் வந்து செக் பண்ணிங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து அரியர் கிடைக்கும், எவ்வளோ பென்ஷனை வந்து 2% அதிகமாகுன்ற பட்சத்தில் எவ்வளோ பென்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த டீட்டெயிலான கேல்குலேஷன் தான் இந்த டேபிள். இன்னுமே நிறைய பேருக்கு வந்து இந்த டிஏடிஆர் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து கிடைக்குமா அப்படின்ற சந்தேகத்தில் வந்து கேள்வி கேட்குறீங்க. இது ஒவ்வொரு மாதம் வந்து கிடைக்காது, ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை கிடைக்கும். அதாவது இது 1 ஜனவரி 2026 கிடைக்க வேண்டியது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து லேட் ஆனதுனால தான் இப்போ வந்து இந்த மாதம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 1 ஜனவரி 2026 இது இம்ப்ளிமெண்ட் ஆகிற டேட், அதாவது ஏப்ரல் வரைக்கும் 4 மாதம் ஆனதுனால அதோட அரியர் வந்து சேர்த்து கொடுப்பாங்க. அடுத்த டிஏடிஆர் வந்து ரிவிஷன் எப்போ ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2026 வந்து ஆகும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழித்து தான் நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். எப்பவுமே ஒரு பே ரிவிஷனோ இல்லை டிஏடிஆர் ரிவிஷனோ ஆகுதுன்ற பட்சத்தில் அந்த டேட்லேருந்தே அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து தான் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அந்த இடைப்பட்ட காலத்துக்கான தொகையெல்லாம் அரியராக கிடைக்கும். அரியர் கிடைச்ச பிறகு எந்த மாதத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அந்த மாதத்துலேருந்து அந்த அதிகரித்த தொகை வந்து நம்மளோட பென்ஷன்லையோ இல்லை பேமெண்ட்லையோ ஆட் ஆகிட்டு வந்து வரும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.